காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? தேவன் சொன்னதை நாம் சொல்லுவதுதான் அறிக்கை. தேவன் ஒருபோதும் பொய் சொல்லுகிறது இல்லை. அவர் சொன்னதை மாற்றிக்கொள்வதும் இல்லை. அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது நிறைவேறாமல் இருப்பது கிடையாது. ஆகவே தான் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல ஒரு தேவன் மனிதன் அல்ல என்று சொல்லி. ஆகவே அறிக்கை என்பதின் அர்த்தம் என்னவென்றால், இயேசு சொன்ன அதையே சொல்லுவதாகும். அப்படியென்றால் இயேசு சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பி அதோடு ஒத்துப்போய் அது சரி என்று ஒப்புக்கொண்டு அதை வெளிப்படையாக அறிவிப்பது தான் அறிக்கை. ஒரு விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது தேவன் சொன்ன அதையே அவனும் சொல்லுகின்றான். அப்படி சொல்லும்பொழுது அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பி அதோடு ஒத்துப்போகின்றான். அது சரி என்று ஒப்புக்கொண்டு அதையே வெளிப்படையாக அறிவிக்கின்றான். இந்த விதமாய் வாழும்படியாகத்தான் தேவன் மனிதனை வடிவமைத்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும், நம்முடைய சரீரத்தினாலோ பொருளாதாரத்தினாலோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தேவனுடைய வசனத்தின் மீது நம்முடைய கண்களை வைத்து அதை நம்பி விசுவாசித்து தேவன் சொன்னதையே நாமும் சொல்ல வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் அதுவே நம்முடைய அறிக்கையாக இருக்க வேண்டும். என்னவென்றால், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஆகவே அவருடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது, அது மெய்ப்பிக்கப்படுகிறது. அவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளையும் போக்கி சூழ்நிலைகளை மாற்றி நல்ல காரியங்களை உண்டாக்கும். அந்த வார்த்தை தான் நாம் அறிக்கை செய்கின்றோம். அப்படி அறிக்கை செய்வதன் மூலம் அந்த வார்த்தை சொல்லுகின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்படுகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.